ஐயா ஸ்டீஃபன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரும்போது ஒருத்தர் வராங்க ட்ரைனிங்க்கு, நீங்க தான் சித்ரு பேட்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு சுகன்யா சொன்னாங்க. சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே வரும்போது ட்ரைனிங்க்கு வரும்போது அவர் பண்ணு கேஷுவலா எதோ இருந்தாரு. அப்புறமா அவர்கிட்ட அந்த நைட் ஷிஃப்ட்லாம் வர சொல்லியிருந்தோம். அப்பெல்லாம் பேசும்போது ஏதோ கிராமத்துல இருந்தெல்லாம் இவர் வந்திருக்காரு. பையன் எப்படி அப்பயே பட் கிராமத்துல இருந்து அப்பயும் ஓகே இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் அவரோட இதெல்லாம் சொன்னாரு, எல்லாமே சொன்னாரு, மொத்த விஷயமும் அவர் என்னென்ன நடந்துச்சு எல்லாம் சொன்னாரு. அப்படி இருக்க மனுஷன் இந்த இங்கிலீஷ் சாங்ஸ்ல வந்து அவருக்கு ரொம்ப கிரேஸ் அதிகம். அவர் வீடியோல எனக்கு காமிச்சாரு, ஏதோ ஒரு சர்ச்சுன்னு என்ன நினைக்கிறேன், நைட்ல எல்லாரும் அவங்க வேலையை பாடி பார்த்துட்டு இருக்காங்க, இவர் மட்டும் இப்படி வச்சு பாடிக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கிட்டு. ஆனா அதுவே நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்டைலா பாடுறது, இங்கிலீஷ் வேற லெவல்ல பாடுறாரு. அட் த சேம் டைம் ஓகே இதெல்லாம் பண்றாரு, பட் ஓஜிடி பண்ணணும்னா பண்ணவே மாட்டாரு. நானே சரி ஓகே சர்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓஜிடி போனா அப்புறம் என்ன சொல்லிட்டு வந்துடுறேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இம்ப்ரெஸ் ஆனது எப்போ அப்படின்னா, ஒரு ட்ரைனிங் எடுக்கிறது ஈஸி, இதுதான் பிபிடியில் இருக்கிறது இதுதான்ப்பா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஈஸி. பட் அதை வந்து எங்கேஜிங்கா வச்சுக்கிறது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பண்ணா நான் யாரை பார்த்தேன்னா ரீசெண்ட்ல நான் டிடிடி போகும்போது அனகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் இருந்தாங்க. அவங்க எக்ஸலண்டா நடத்துவாங்க. கிளிஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனர், அவரு சூப்பரா நடத்துவாங்க. பரவாயில்ல எங்கெல்லாம் எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டு இவ்வளோ விஷயம் பண்றாங்களேன்னு பார்த்துட்டு இருக்க டைம்ல நான் சித்ரு கற்றுக்கிறது ஆளு ஒருத்தர் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு. அப்படியே எல்லா பசங்க அப்படியே ஆக்டிவா இருக்கானுங்க. இந்த ஏதோ அந்த தொடங்கி போடுறதெல்லாம் வச்சு அவர் ஏதோ ஒரு விஷயம்லாம் பண்றாரு, நல்லா எடுத்தாரு. ஒரு ட்ரைனிங் எப்படி எடுக்கணுமோ நம்ம வச்சிருப்போம், சிஎஸ் பிபிடி இதை ஃபாலோ பண்ணா போதும், பட் அதே எப்படி எங்கேஜிங்கா எடுத்துட்டு போறது, இது எல்லாமே ஸ்டீஃபன் சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணாரு. அதுல தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து ரஞ்சிதா இருந்தாங்க, அவங்க சொல்லி தந்தாங்க இந்த ப்ரோஸ் அவங்களுக்கு சொல்லணும், கான்செப்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு. அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஸ்டீஃபன் கிட்ட தான். பட் நான் எதெல்லாம் அவர் வந்து நான் கான்ஸ் சொல்லணும், இதெல்லாம் வந்து நெகட்டிவா இருக்கு, இதெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ண நல்லா இருக்கும்னு எதெல்லாம் சொல்லணும் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணாரு. இப்ப கூட சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன், பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. ஓகேங்களா? ட்ரைனிங்னா ஸ்டீஃபன் பெஸ்ட் அவுட் ஆஃப் 10க்கு 10 அப்படியே கொடுத்துடலாம். நீ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எடுக்கிறியா, எந்த ட்ரைனிங் எடுக்கிறியா, அந்த ப்ராசஸை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை மறந்துடுறேன், எதுவும் இல்லை. அந்த ப்ராசஸை மட்டும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நடத்துனீங்க அப்படின்னா, இதே ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எடுக்க சொன்னா பையன் சூப்பரா 1 மணி நேரம்னா ஒரு நாள் ஃபுல்லா அழகா எடுப்பாரு பிடிச்சி. அதே ஒரு ப்ராசஸ் ட்ரைனிங் எடுக்க சொன்னா 1/2 மணி நேரம் எடுக்கிறதுக்கே அவர் கஷ்டப்படுறாரு. அது மேபி அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அப்படி இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. என்ன கூட இப்போ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எடுக்க சொன்னா எனக்கு கஷ்டம். அது மாதிரி அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஆல் ரவுண்டர் ஆயிடலாம் ஸ்டீஃபன். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரியா இந்த விளையாட்டுத்தன்மை வெகுலியா இருப்பாங்கல்ல, அது ஸ்டீஃபன் கண்டிப்பா அந்த வெகுலியா இருப்பாரு, எல்லாருக்கும் நல்லா பேசுறாரு, ஈஸியா ஜெல் ஆயிடுறாரு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல் தி பெஸ்ட் ஸ்டீஃபன். தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டெல்லா